இயேசுவினுடைய ஆடைகள் களையப்படுகின்றன. இயேசு மலை உச்சியில் ஒரு வழியாக சென்று சேர்ந்துட்டார். அப்போ விடுறாங்களா? இல்லை. யூத சமூகத்தில் மட்டும் இல்லை, ஏன் நமக்கும் கூட நிர்வாணம் என்பது ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அவமானம். அதைத்தான் இயேசு செய்கிறாங்க, அவருடைய ஆடையை களைவதன் மூலமாக. ஆனால் இதை இயேசு எப்படி எடுத்துக்கிட்டார்? அது நம்ம வாழ்க்கையில் எடுத்துப்பார். நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சிய பயணத்தில் பயணிக்கும் பொழுது நம்ம கூட இருக்கிறவங்க அல்லது உறவுகள் அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் 4 பேர் நம்ம காது பட நம்மளை ஏளனமாக பேசுவாங்க, குறை சொல்லுவாங்க. இதெல்லாம் இவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையில் இலக்கை அடைஞ்சு நம்ம மேலே போனால் அவங்க தான் கைதட்ட போகிறாங்க. ஆனால் அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க, பொறாமப்பட்டுட்டும் ஐயோ அப்படின்ட்டு. ஆனால் நாம் அதையெல்லாம் கேட்டு பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் காது கொடுத்து அதை நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நாம் சென்றடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. இயேசுவுக்கு அதுதான், நீ ஆடைய கலரையா அதையிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இயேசுவுக்கு நல்லாக தெரியும் எது நிலையான வாழ்வு. இன்றைக்கி நம்ம ஆண்டவரே அவர் தாங்க. ஆடைகள் கலைக்கப்பட்ட அந்த மனிதர் தான் நம்முடைய ஆண்டவர். அதே போல தான் ஏளனப்படுத்தப்பட்டு பேசப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட எண்ணற்ற மனிதர்கள் தான் இன்று இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். இந்த மனநிலையோடு நம்ம பார்க்கக்கூடிய அவமானங்களாக இருக்கலாம் அல்லது நாம் சந்திக்கக்கூடிய கேலிகள் கூத்துகள் எதுவாக இருந்தாலும் சரி, இதுவெல்லாம் எனது வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படையில் எனக்கு ஊக்கம் வருது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் பயணித்தீர்கள் என்றால் நமது வாழ்வு மிகப்பெரிய மாற்றம் அடையும்.